FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். தமிழகத்துல RSS உடைய பேரணிக்கே தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கல. இது RSS தாண்டிய ஒரு அபரிவிதமான பேரழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு கும்பலாக பார்க்கப்படுது. இந்த கும்பலுக்கு திமுக வேண்டுமென்றே அனுமதி கொடுக்கிறது. ஆனா இதை RSS கையில எடுத்துக்கிட்டாங்களோன்னு பாக்கலாமா? திமுக வேணும்னே கொடுக்குதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி விக்கிற வண்டியில எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை? மோடிக்கு போட்டீர்களா, அமித்ஷாவுக்கு போட்டீர்களா, எனக்கு மாத்திரம் கையை இவ்வளவு உயரத்துக்கு மேல ஏத்தக்கூடாது. என்னுடைய மைக் ஒயரை கட் பண்ணி விட்டார்கள். ஒயர்லெஸ் மைக் வச்சுக்கிட்டு கை தட்டினீங்கல்ல, விசில் அடிச்சீங்கல்ல, உங்க சேனல்ல அதை காட்டினீங்கல்ல. இப்ப என்னத்தை கேக்குறீங்க? RSSக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னு கேக்குறீங்க. யார் கேட்டா அனுமதி? அனுமதியை லைட் ஹவுஸ் கிட்ட போடுறேன் நான். கரூர் லைட் ஹவுஸ் பக்கத்துல அமராவதி ஆறு ஓடுது, பாலம் இருக்குது. அங்க போட்டுட்டா இன்னும் 1000 பேர் சேர்ந்து செத்து போயிருப்பாங்க. ஆத்திலே போயிருப்பாங்க. ஆத்தோட போயிருப்பாங்க. மாவட்ட நிர்வாகம் ஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் அங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மாத்தினாங்க. இந்த இடத்துல நெரிசலா இருக்கும், இங்க ஆபத்து நடக்குனாக்க நாங்க மீட்டிங் நடத்த முடியாதுன்னு போயிருக்க வேண்டியதானே. அவங்க ஏன் போகல? திமுக தான் சதி பண்ணுது, இது நடத்தணும் சதி பண்ணுது. புத்தி எங்க போச்சு? இதை கூட புரிஞ்சிக்காத ஒரு அறிவுகட்ட மடையன் நீ அங்க கூட்டத்தை நடத்தி 40 பேரை கொண்டு விட்டேன். இப்படிப்பட்ட மடையங்கிட்ட தான் நாட்டை கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க. சரி, இவ்வளவு நேரம் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத ஒருத்தன் தலைவன் சொல்லிவிட்டு சுத்தறான். அந்த ஆளை சப்போர்ட் பண்றீங்களா? ஆரம்ப கட்டத்துல சில தவறுகள் நடக்குது. ஏங்க இதே திமுக பண்ணிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அது கட்டமைப்புள்ள கட்சி. அதுதான் கட்டமைப்புள்ள கட்சி. இது கட்டுப்பாடு இல்லாத கட்சி. நீ என்னத்துக்கு அந்த ஊர்வலம் இது அந்த இடத்த? ரெண்டாவது, நீ கரூர்ல நடத்த வேண்டிய மீட்டிங்கு நீ என்னைக்கு தேதி கொடுத்திருந்த? 2 நாட்களுக்கு முன்னாடி. அந்த அன்னைக்கு நீ சேலத்துல இருந்தா நீ மீட்டிங் நடத்ததான் தேதி கொடுத்த. செந்தில் பாலாஜி முப்பெரும் விழாவை பிரமாதமா நடத்திட்டார், 4 லட்சம் பேரை கூட்டிட்டாருன்னு உடனே நான் உன்னை விட பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வேணும்னே அவர் நடத்தின ஒரு வாரத்துக்குள்ள அங்க மீட்டிங் போடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி பழனிசாமி 1 லட்சம் பேரை கூட்டி அங்க காட்டினார்ல, அங்க ஒன்னும் நடக்கலையே. கட்டுப்பாடான ஒரு கட்சி. அதைத்தான் செந்தில் பாலாஜி சொன்னார். கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லைங்க, இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். அதனாலதான் இவ்வளவு விளைவு. ஊருக்குள்ளரே இருந்தவர் போய் பார்த்தா உடனே எப்படி வந்தாங்கிறார். அந்த ஊரை சேர்ந்தவர் அவரை உடனே போய் பாக்குறாரு. சம்பவம் நடந்துச்சோ போய் பாக்குறாரு. அதை எப்படி வந்த உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கழிப்பு கூட பாக்குறீங்க. எல்லாத்த விடுங்க. இந்த பாஜக இந்த ஹேமா மாலினி அமிச்சாங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? கள ஆய்வு பாக்குறதுக்கு வேற MP இல்லையா? அதுக்கும் ஒரு கவர்ச்சி நடிகை போட்டு அனுப்புறீங்க. ஹேமா மாலினி என்ன பேர் எந்த நடிகை? கவர்ச்சியை தவிர வேற என்ன நடிகை தெரிஞ்ச நடிகை? விஜயனுடைய பொம்பளை வெர்ஷன். ஒரு காலத்துல பேர் சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஆளை பாக்குறதுக்கு தாங்க போனேன். விஜய் ஹேமா மாலினி நடிப்புக்காக எவன் போனேன்? ஏதாவது உடம்பு தெரியும் போறதுக்கு தான் போனேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகை, பிரமாதமான நடிகைகள் எவ்வளவோ MPs இருக்காங்க. அவங்களையும் அனுப்பாம இந்த மலையை அனுப்புறாங்க. தமிழ்நாடுனாக்கா சினிமா கவர்ச்சிக்கு இதை வச்சு ஒரு கூட்டத்தை சேர்த்து எதாவது பண்ணலாங்கிறதுக்கு போறாங்க. அரசியல்வாதியை கிடைக்கல. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது RSS பின்னணியில தான் இது பூராவும் நடந்துங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஆதாரம் இருக்குது. கோர்ட்டு கிளீனா சொல்றாங்க, உனக்கு ஒரு பொறுப்பு இல்லை. இந்த நிமிஷம் வரலாம் விஜய் அந்த செத்து போன குடும்பத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கலையே. நீங்க தான் உயிரை விட்டுக்கிட்டு அவரை டிவியில பார்த்து பேச போறாருன்னு நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க. அந்த வீட்டுக்கு தான் போறாருன்னு யாருக்கு தெரியும்? எந்த வீட்டுல வேணாலும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல பேசுனாங்கன்னு காட்டுறதுக்கு நீங்க இருக்கும்போது அந்த ஷோவை பண்ணிடுவீங்க, காப்பாற்ற பார்ப்பீங்க. பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் முட்டாள்தனமா உங்க டிவி எல்லாம் அங்கதான் பேசினாரு சொல்றது யாருன்னு பாருங்கன்னு பார்ப்போம். திமுகவுடைய பிரதான எதிர்கட்சினா இன்னைக்கு வரைக்கும் களத்துல அதிமுக தான். ஆனா ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் சதி செஞ்சிருக்கணும்னா அதிமுக கூட்டத்துல தானே பண்ணிருக்கணும். ஏன் தாவேகா கூட்டத்துல பண்ணிருக்கிறாரு அப்படின்ற இந்த கேள்வி எழுது. இதை பத்தி ஏன் சார் யாரும் பேசல? தாவேகா பண்ணதை பத்தியே பேச மாட்டீங்களா? எப்படியாவது சுத்தி திமுக ஏன் சார் பண்ணல, திமுக ஏன் சார் பண்ணலன்னு உங்களோட இன்டென்ஷன் நல்லா தெரியுது. ஏன் சார் விஜய் ஓடினாரு? ஏன் சார் அந்த தேதியில அந்த இடத்துல மீட்டிங்க போட்டாரு? செந்தில் பாலாஜிக்கு எகென்ஸ்டா தானே போட்டாரு. யாரு சண்டைக்கு வந்ததுக்கு? செந்தில் பாலாஜி நடத்துற முப்பெரும் விழாவை விட நான் பெருசா நடத்துவேங்கிறதுக்காக இவர் வந்தது ஏன் இது விசாரிக்க மாட்டேங்குது FTP? சார், ஒரு நபர் ஆணையம் இருக்கு. அப்போ ஒரு நபர் ஆணையம் ஏன் இதுக்கு முந்தின இந்த கேள்வி கேட்டீங்களே, செந்தில் பாலாஜி ஏதோ ஒன்று கேட்டீங்களே,
அதுக்கு பதில் சொல்லு. அவர் கலங்க விலக வைக்கிறேன்னா அதிமுக கட்சியிலே விளைவிச்சிருக்கலாம், ஆனா அதை பண்ணல. எப்படி நேரடியா வந்து டிவிகேவுக்கு பண்ணிருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து அந்த கேள்வி யாரும் கேட்கலையேன்னு நான் கேட்கிறேன். அதான் திமுகவுக்கு ஆதரவா தான் தாவேகா வந்து ஒரு அதுல பேசுற பசங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் பண்ணி கொடுத்த பசங்க. அந்த அந்த தேதியை வந்து சனிக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சதுக்கே காரணம் சொல்லிட்டாங்களே. சனிக்கிழமை வந்து பசங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல லீவு, சாயந்தரம் கூட்டம் வரும். உனக்கு கூட்டம் பெருசா இருக்குதுன்னாக்க நீ எந்த நாள வேணாலும் வைக்கலாமே. என்னத்துக்கு சனிக்கிழமை வைக்கிற? உனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கும். அந்த மாடுலேஷனு, ஸ்கிரீன் பிளே, வசனம் எழுதணும், வசனத்தை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு மானிட்டர் பார்க்கணும், மானிட்டர் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் ஷோக்கு வரணும். இவ்வளவு ப்ரிப்பரேஷன், அது ஒரு வாரம் ஆகும். அதான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு, படத்துல இந்த நடிப்பை நடிச்சிருந்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். பாதி கூட வரல படத்துல, மூஞ்சில ஒரு உணர்ச்சி இருக்காது. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருடைய மகன் பேசினார். அவருடைய பேட்டி இருக்குது. எல்லா சினிமாக்காரர்கள் அத்தனை பேர் அவரை பத்தி கிண்டல் தான் பண்றாரு. சினிமாவில் நடிக்காத நடிப்பு இங்கே நடிக்கிறியாப்பா? இதுல பாதி குஷி படத்துல வந்து ஜோதிகா முன்னாடி அட்ரஸ் இல்லாம நிற்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவுக்கு முன்னாடி அட்ரஸ் இல்லாம நிற்பாரு. சர்க்கார் படத்துல வரலட்சுமிக்கு முன்னாடி அட்ரஸ் இல்லாம நிற்பாரு. கில்லி படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் திரிஷாவுக்கு முன்னாடி அட்ரஸ் இல்லாம நிற்பாரு. பேந்த முடிச்சுக்கிட்டு தான் நின்றார். இவருக்கு அந்த படமெல்லாம் ஓடிச்சு. ஓடின படத்துல இவர் இருந்தாரு. எப்படியோ ஒரு அதிர்ஷ்டம் நேரம், அதிர்ஷ்டம் இன்னைக்கு கொஞ்சம் காலவாது. அந்த அதிர்ஷ்டம் 26ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதிர்ஷ்டம் எவ்வளவு நாளைக்கு கை கொடுக்குன்னு பார்ப்போம். எம்ஜிஆருக்கு அடுத்தாப்படி அது பெரிய அதிர்ஷ்டத்துல ஓடுற பெரிய ஆள் இவர் தான். எம்ஜிஆராவது சில திட்டங்களை போடுவார். இவர் திட்டங்களே இல்லாம எடுப்பார் கைப்பிள்ளையா போய் மாட்டிக்கிட்டார். உண்மையை சொல்ல போனா எனக்கு விஜய் மேல அனுதாபம் தான் வருது. நீங்கெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப ரசிகர்களா இருக்கிறதுனால சொல்றேன். அவரை வந்து RSS பிடியில இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பாரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சார், RSS பிடியில இருக்கிறார் என்றது திமுக கட்டவிழ்த்து விட்ட ஒன்றாவும் நம்ம அதை இப்படித்தான் சொல்லி அவரை கவுத்தணும். விடாதீங்க, இப்படியே சொல்லுங்க. இப்படி கவுத்துனாதான் அவர் இன்னும் மேல போய் போத்துன்னு விடுவார். நல்லா ஏத்தி விடுங்க. இப்ப ஏத்தி விட்டு ஒரு 40 பேரை தீர்த்து விட்டீங்க, இன்னும் நல்லா ஏத்தி விடுங்க, நான் நிறைய பேரை மாட்டேன். இப்படிதான் ஏத்தணும். கரெக்ட். விடாதீங்க. ஒருவேளை அவர் தப்பிச்சு வந்துருவாருன்னு பார்த்தா நீங்க இருக்கிறீங்க போதும், அவர் அதே ரூட்ல போயிடுவார். தீர்த்தலாம். சார், நான் எதுக்காக கேக்குறேன்னா, இப்போ வந்து முழுமையா காங்கிரஸும் விஜய் அவர்களை டேக் ஓவர் பண்ண மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் வரும். ராகுல் காந்தி அவர்களுமே விஜய் அவர்களோடு பேசி இருக்கிறாரு அப்படிலாம் வரும். இது வந்து பேசுனது வரலையா? நானும் விஜய் பேசுனது யாரும் சொல்லியா? அடுத்து பிரேக்கிங் விட்டுங்களேன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தானே. இந்த காப்பி விளம்பரம் தான் பார்த்தேன். சமையல் ரூம் போயிட்டீங்க, அப்படியே கப் எடுத்து வச்சுங்களேன், அப்படியே போட்டுருங்க. அந்த விளம்பரம் தான் இருக்கு. இவ்வளவு தூரம் விட்டீங்க, இதையும் சேர்த்து விட்டுங்களேன். சேர்த்து விட்டு ஆட்ட வேண்டிய இல்ல சார். காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா விஜய்க்கு பின்னாடி நிக்கிறதா நம்மளால பார்க்க. அவ்வளவுதான். இது அடுத்தது இதுதான். இப்படி ஏன்னா இதை நீர்த்து போக வைக்கிறதுக்கு RSS பிடியில இருந்து வெளியில வந்துட்டாரு, RSS சம்பந்தம் இல்லைன்றதுக்கு நீங்க அடுத்த முயற்சி எடுக்கிறீங்க. வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணுங்க. இது இப்படியே போட்டீங்கன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பிளான் பண்ணாங்கன்னு கொண்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையட்டும். இதுக்கு காரணம் ராகுல் காந்தின்னு கொண்டு வர போறீங்க அடுத்த இந்த மீட்டிங்ல. நாங்க ரெடி ஆகிடும். இதற்கு முன்பாக டெல்லிக்கு சென்றவங்க எல்லாம் பார்த்தோம் சார். செங்கோட்டையன் போனாரு, அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு, எடப்பாடி சந்திச்சுட்டு வந்தாரு, ஜெயலலிதா அவங்க மகள்னு சொல்லிட்டு வந்தவங்க கூட போய் நான் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆதவ அர்ஜுனாக்கு ஏன் சார் இப்போ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்? அவர் அமித்ஷா சொல்லிதாங்க அங்க போயிருக்காரு. அந்த ஊருக்கு அந்த பாஜக ஆடுற மாநிலங்களுக்கு தானே போயிருக்காரு. அவருக்கு அமித்ஷாவை நீ என்ன வந்து நேர்ல பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சு. அந்த அளவு கூட அமித்ஷாவுக்கு மூளை இருக்காது. அவ்வளவு மட்டமாவா நீங்க நினைக்கிறீங்க? வா வீட்டுல வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாக்கா வெட்ட வெளிச்சம் ஆயிடாது. அதனால ஓரளவுக்கு அமித்ஷாவுக்கு மூளை இருக்குதுமா. முடியலைங்கிறது வேற விஷயம், மூளை இருக்குது. அதனாலதான் அவர் ஓப்பனா போயிடும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னாக்கா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவருடைய வக்கீல் யாரு? ஒரு RSS காரர் தான் இருக்காரு. நிர்மல்குமார் யாரு? RSS முன்னாடி இருந்தவர். இவர் அந்த புஷி ஆனந்த் இன்னொருத்தர் இருக்காரு, யாரோ ஒருத்தர், அப்புறம் RSSல இருந்தவர். ஏன்னா RSS சேர்ந்தவங்க தான் விஜய் கூட இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் நீங்க எல்லாம் வேற இருக்கீங்க RSS சேர்ந்தவங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த மீடியாக்கள் இத்தனை மீடியாக்கள் இருக்குது. இதுக்கு மேல என்ன வேண்டாம் ஆதாரம்? இப்போ வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசுற மாதிரி ஷோ கிரியேட் பண்ணி இந்த படியை வந்து ராகுல் காந்தி மேல போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. சார், புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தவர் ஏன் சார் ஒரு கட்டமைப்போட அவரால் இருக்க முடியல?
ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்கா போல்டா ஏன் வரல? உழைக்கிறதுங்க. ஒரு காலத்துல இப்போ ஒருத்தர் இப்போ வர்றதில்ல. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சிக்கு போய் உட்காந்துக்குவாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல. எங்க காலத்துல சில பேர்கள்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா உடனடியா அவர் வந்து சேர்ந்துருவார். பேரே சொல்ற கடலோசை காதர்னு ஒருத்தர் கட்சி காந்தராஜா புது கட்சி ஆரம்பித்தார். கடலோசை காதர் சேர்ந்தார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது ஒரு காலத்துல. அது மாதிரி ஆட்கள் இது ஆதவர்ஜன் யாரு எத்தனை கட்சி மாறி வந்திருக்காரு. இப்ப கடைசியா இதுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் அவர் இருந்தார். லாட்டரி சீட்டுக்கு இப்ப ஆபத்து வராத மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் யாரு பவர்ல இருக்காங்களோ அந்த கட்சிக்கு அவர் போயிடுவார். அதுதான் ஆதவர்ஜன். அவர் வந்து அரசியல்வாதி எடுத்துக்கிறீங்களா? அதே தான் புஷியானது. எங்க பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த இடத்துல போய் இது பண்ணிட்டு இருப்பாரு. அண்ணாமலை அதே மாதிரி தான். எங்க எது இருக்குதோ அந்த இடத்துல போய் இன்னும் பாருங்க அவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இன்னும் நயினார் நாகேந்திரன் உடம்பு தான் தலைவங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா பெரிய வாழ்க்கை அதை அரசியல் நம்பி வாழ்க்கை. IPS விட்டுட்டு வர்றாருன்னா அதை விட லாபம் வருதுன்னு தானே இங்க வந்திருக்கு. இந்த கரூர் துயரத்துல கூட அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு விஜய்க்கு ஆதரவு தான் சார் பெரிய அளவுல போய் சேர்ந்தது. அதுதான் நாங்க சொல்றோம். அதைத்தான் நீங்க இல்லைன்றீங்களே. RSS இல்ல ராகுல் காந்தியை பார்த்தான்றீங்களே. அண்ணாமலை பேசுறாரு. எந்த ஊருக்கு அனுப்பாத ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை வந்து ஹேமா மாலினி தலைமையில RSS தான் அனுப்புது. இதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல. ராகுல் காந்தி கிட்ட பேசுனதா கேள்விப்பட்டோம்னு சொல்லி ராகுல் காந்தி மேல திருப்பறதுக்கு உங்க மீடியாக்கள் முயற்சி பண்ணுங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லைங்க. தேர்தல் நேர்மையா நடந்தா பாத்துக்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஞானேஷ்குமார் ஒருவர். தமிழகத்துல பாஜக நிச்சயமா ஆட்சி வராதுன்றது களத்துல பாக்குற எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜயை பயன்படுத்தி ஆட்சி அமர்றது வந்து ரொம்ப எளிது தானே சார்? அதுக்குதான் ஒரு தயார். அதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ரஜினிகாந்தை கொண்டு வர பார்த்தாங்க. ரஜினிகாந்த் சாவகாசமா ஆவாதுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இவர் எங்க வந்தார்? போன தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி வந்தார்? அவர் வீட்டுல இருந்து கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச திமுக வண்ணத்துல சைக்கிளை ஓட்டிட்டு வந்தார். அப்படி வந்தவர் வந்து பாஜக கூட இருப்பாரு. S.A. சந்திரசேகர் எடுத்த பழைய படங்கள்லாம் பாருங்க, திமுக ஆதரவு படங்கள் தான் எடுத்தது. அப்ப விஜய் திமுக ஆதரவா அப்படித்தான் இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு அவங்க இந்த பக்கம் மாறி இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஜெயலலிதா கிட்ட உதவாங்கினாங்க. அதுக்கப்புறமே அவங்க இடம் மாறி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய சூப்பர், அதாவது ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் நீங்களே ஏற்றி விட்டீங்க. அமலாக்கத்துறையை வச்சு பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த அருண்கிற ஒரு அதிகாரி, அமலாக்கத்துறை அதிகாரி அவர்கிட்ட போட்டாங்க கட்சிக்குள்ளார. எங்க பணம் வச்சிருக்காருங்கிறத அவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஓய்பிரிவு பாதுகாப்பு அவர் கேட்காம அவர் கொடுத்தாங்க. எதுக்குன்னா இவர் எங்க எல்லாம் போறாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு உளவுத்துறை அதிகாரிகள் சுத்தி போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? வேற வழி இல்லையே. இதிலும் மீள முடியாத ஒரு துயர சம்பவத்தோட அந்த கட்சி இப்ப இருக்கு. அவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம், தற்காலிகமா இருக்கலாம் அல்லது நிரந்தரமாவும் இருக்கலாம். நீங்க தான் சொல்றீங்க. ஒரு பொண்ணு சொல்றாரு, என் வீட்டுக்காரரை கூட நான் மதிக்க மாட்டேன், விஜய் தான் எனக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? படுகொலி உழுவாதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்க எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போறீங்க, வாங்க பைடு பைப்பர் ஹேமிலின் மாதிரி அவர் ஊதிக்கிட்டே இருக்காரு. இந்த கதை தெரியுமில்ல, ஹேமிலின் பைடு பைப்பர். அதாவது இந்த இது ஊதுற ஒருத்தர் இருக்காரு. அந்த ஹேமிலின்ற ஊர்ல எலிகள் தொந்தரவு நிறைய இருக்கு. அந்த இவர் போய் சொல்றாரு, நான் ஊதணும்னா அந்த எலிகள்லாம் வந்துடும், அதை போய் கொண்டுடலாம் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவர் ஊதுறாரு. ஊதுன உடனே எலி எல்லாம் ஓடி வந்துருது. அப்படியே ஆத்துக்கு கூட்டிட்டு போய் ஆத்துல தள்ளி கொண்டுடுறாரு. சரி, எலியெல்லாம் கொண்டதுக்கு காசு கொடுங்க அப்படிங்கிறாரு. அதான் எலி செத்து போச்சேன், உனக்கு எது காசு கொடுக்கணும்னு அந்த நிர்வாகம் ரொம்ப சாமர்த்தியமா பேச ஆரம்பிச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு அப்படின்ட்டு ஊதுறாரு. ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் பின்னாடி வருது. இவர் பாட்டுக்கு ஆத்தக்கரைக்கு நேரா போறாரு. எல்லாம் போய் காலில் விடுறாங்க, என்ன விட்டுடு. அப்புறம் தான் காசை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பைடு பேப்பர் ஹேமிலின் மாதிரி நீங்க மாறி இருக்கீங்க. உங்க பின்னாடி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் விஜய்ங்கிற ஒரு ஆளு அந்த பைடு பேப்பர் மாதிரி வாசிச்சுக்கிட்டு அப்படியே போறீங்க. விஜய் வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த போயிட்டு இருக்காங்க. எந்த ஆத்துல உழுந்து என்ன ஆக போறாங்களோ, எலிகள் மாதிரி உழுந்து சாப்பிட்றாங்களா இல்ல குழந்தைகள் மாதிரி தப்பிக்க போறாங்களான்னு தெரியல. எங்க மாதிரி குழந்தைகளை பெற்றவங்க எல்லாம் அந்த பைடு பேப்பர் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம். விடுவனான்னு பைடு பேப்பரா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பார்க்கலாம் யார் வெற்றி பண்றாங்க. சார், நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க, தலைவான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக விடல. அப்போ வந்து ஒருவர் வந்து உயிர் விடுறாரு விஜய்க்காக. அப்போ வந்து நடிகர் தலைவனாக மாறுகிறார். இப்போது 41 பேர் உயிரை விட்டதுக்கு அப்புறம்
தலைவன் வந்து முதலமைச்சராக மாறப்போகிறார் அப்படின்னு. இன்னும் 4000 பேரை கொள்ளுங்களேன். உலகத்துக்கு தலைவர்கள் இன்னும் 40 லட்சம் பேர் கட்டுங்களேன். சந்திர மண்டல சூரியனையோ கையில வச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டியது போனோம், பணத்தை வச்சு பண்ணுங்க. ஆக விஜய் வந்து பல பிணங்களின் மேல அவர் முதலமைச்சராக வருவாருங்கிறது நீங்களே சொல்றீங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். பல பிணங்கள் மேல அவர் வருவாரு மீடியாக்களே சொல்றது கேட்டுங்க பாங்க. 41 பேருக்கே அவர் தலைவர் ஆயிட்டாரு. 4000 பேர் சேர்த்தா முதலமைச்சர் ஆயிடுவாரு மீடியாவே சொல்றது கேட்டுக்குமே. 4000 பேர் கரூர்காரர்களே தயாரா இருக்கு. 4000 பேர்த்துக்கு தயாரா இருக்கு. மீடியாக்கள்ல ஆதரவு தெரிவிக்கும். நீங்க எல்லாம் உயிரை கொடுத்து அவரை வந்து தலைவராக. நிச்சயமா சார், விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.